ஹாய் ஹலோ மக்களே, ஒரு சூப்பரான வெஜ்ஜு குருமா குக்கர்லேயே ரெடி பண்ணலாம் வாங்க. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஹோல் பிரியாணி மசாலா, ஒரு பிரியாணி இலை, ஒரு கொஞ்சமாக கல்பாசி, ரோஜா இதழ், 2 கிராம்பு, ஒரு பட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அண்டு பொடியாக நறுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 வரமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 தக்காளிங்க, மீடியம் சைஸ் தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி இது வேணால் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ காரத்துக்கு 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்திக்கலாம். அண்ட் 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் கொஞ்சமாக தேங்காய்ங்க, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு வரமிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா ஒரு யம்மியான ஒரு வெஜ்ஜு குருமா ரெடி ஆயிரும். மல்லித்தலை தூவி பரிமாறுங்க.